அது மட்டுமல்லாமல் திரைத்துறையைச் சேர்ந்த 3 கலைஞர்களை ஜிவி பிரகாஷ், ஊர்வஷி அம்மா, எம்எஸ் பாஸ்கர் அவர்களை கௌரவித்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் திரு அஜித்குமார் அவர்களுக்கு உயரிய விருதான பத்மபூஷன் வழங்கப்பட்டது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். சோபனா அம்மா, ஷி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் டான்சர், ஆக்டர், அவங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுதல்கள். அடுத்த பேரவையில் இந்த எண்ணிக்கை நிச்சயமாக இன்னும் பெருகும். அதே மாதிரி நாடக கலைஞர்களுக்கான ஒரு விருதும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப் போகின்றோம். நன்றி, மகிழ்ச்சி. இதில் முத்தாய்ப்பாய் எம்என் ராஜம் அம்மா அவங்களுக்கு நாங்கள் பாராட்டினது ஏன்னா எங்களுடைய பயணம் இந்த பாண்டவர் அணி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அணி முதல் சுற்றில் அவங்கக்கிட்டையும் விஜயகுமாரி அம்மாக்கிட்டையும் தான் நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் எங்களை இவ்வளோ தூரம் தள்ளிட்டு இருக்கு. தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், விஜயகுமாரி அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஸோ எங்களுக்கு போன தலைமுறையோடு இந்த தலைமுறையை இணைக்கின்ற எங்களுக்கு பாக்கியம் ஒன்று கிடைச்சது. ஆக இந்த மிக உணர்ச்சிபூர்வமான மகிழ்ச்சியான ஒரு பேரவையாக இது முடிந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாடக கலைஞர்களுக்கான தேசிய விருதுகள்லாம் நாடக கலைஞர்களுக்கும் வரணுன்ற கோரிக்கையோடு நாங்கள் எங்கள் சங்கத்தை சார்ந்த நாடக கலைஞர்களை நாங்கள் கௌரவிச்சிருக்கோம். இந்த சமயத்தில் எங்களுடைய தோழரும் நண்பருமான திரு மோகன்லால் அவர்களுக்கு இந்தியாவின் மிக மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. ஏற்கனவே அது சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் தான் இருந்தது. ஸோ அதையே தொடரும். டேட் வெகு சீக்கிரத்தில் அறிவிக்கப்படும். சமூக வலைதளங்களுக்கு வடிவேல் ரொம்ப காரசாரமாக பேசினார். எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம சட்ட ரீதியாக தான் எல்லாம் அணுகிட்டு இருக்கோம். அதுக்கான நேரத்தை எடுத்துக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் வரைக்கும் யாரும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணி நாங்கள் அதுக்கான ஏன்னா வேறு என்ன பண்ண முடியும், நம்ம சட்ட வழியாக தான் போக முடியும்.